அனைவருக்கும் வணக்கம். நாம் காஞ்சிபுரம் ஐயா சாது குமார காலத்தி ஐயா கிட்ட இருக்கிறோம். ஐயா, இந்த ஆன்மீகத்தை நீங்கள் ரொம்ப கடைப்பிடிச்சிட்டு வரீங்க சின்ன வயசுலேருந்து. இந்த ஆன்மீகங்கிறது என்ன? இன்றைய தலைமுறைக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ஆன்மீகங்கிறது என்னங்க ஐயா? வணக்கம். ஆன்மீகம் என்பது ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு வித்தை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பெருமைப்பு அல்ல. ஆன்மீகம் என்று சொன்னால் தம்முடைய ஆன்மாவை நாம் யார் என்று தெரிந்து கொள்வதுதான் ஆன்மீகம். ஆமா, தன்னைத்தான் உணர்வதுதான் ஆன்மீகம். இந்த ஆன்மீக வாழ்க்கையிலே எளிமையாகவும் மன தூய்மையாகவும் வாழ்ந்தால் அதுவே நமக்கு இறைவனை காட்டிவிடும். இந்த உலகத்தை எதிர்பார்த்து பொருள் பற்றோடு வாழக்கூடாது. பற்றை நீக்க வேண்டும் என்று சொன்னால் எளிமையான வாழ்வும் எளிமையான உணவும் ஒழுக்கமும் மன தூய்மையும் இருந்தால் இறைவனை காணலாம் என்று சொல்வார்கள். இதற்கு உதாரணமாக கடவுள்களை எடுத்துக்கொள்ளலாம். சிவனார் எளிமையான உடை அணிந்து எளிமையான நிலையில காட்சி கொடுக்கின்றார். அதை விட்டு அவருடைய மகன் முருகப்பெருமான் கோமணத்தோடு வாழ்ந்து வேலோடு காட்சி கொடுக்கிறார். ஆகினாலே தெய்வங்களே இப்படி எளிமையாக வாழ வேண்டும் என்று சொல்லுகிறது. உலகத்தில் ஆடம்பரமும் அனாவசியமான விருப்பு வெறுப்புகளும் தேவையில்லை. அதனாலே ஆண்டி கோலமிட்டு ஆனந்தமாக பங்களா கட்டி வாழலாம் என்று நினைப்பது ஆன்மீகம் அல்ல. ஆகவே ஆன்மீகம் என்பது தன்னை உணர்வது, தன்னை தான் யார் என்று தெரிந்து கொள்வதே ஆன்மீகம். ஆன்மாவை பற்றி தெரிந்து கொள்வது ஆன்மீகம். பிறரை பற்றி இதுக்கு ஏதாவது பயிற்சி முறைகள் ஏதாவது இருக்கிறது. குரு வழியிலே சென்று குருமுகமாக உபதேசம் பெற்றால்தான் ஒருவனுக்கு மனம் அடங்கும். அப்போது குருநாதர் என்ன கொடுக்கிறாரோ, சொற்குரு சத்குரு அறிவு மனம் ஆகிய மனமே குரு. ஒவ்வொரு மனிதனுக்கும் 2 மனம் இருக்கிறது. ஒருவன் பிறக்கும் போது 2 மனைவியோடு பிறக்கிறான். 3வது மனைவி கட்டிக் கொள்கிறான். மனம் என்பது அதாவது பிறக்கும் போது 2 பெண்ணோடு பிறக்கிறான் என்று சொல்ல வந்தேன். அந்த 2 பெண் என்பது ஒன்று சரீரம். இது பெண் மாயைக்கு உதாரணம் கொடுக்கிறது. 2வது மனம். இந்த மனம் பெண்ணுக்கு சமமாக மகான்கள் கூறுகிறார்கள். ஆகவே மனம் ஒரு பெண்ணு, உடல் ஒரு பெண்ணு. 3வது பெண்ணாக பூலோகத்தில் பிறந்து ஒரு பெண்ணை கட்டி கொள்கின்றோம். இந்த 3ம் சேர்ந்து நம்மளை ஆட்டி படைக்கிறது. இதை உணர்ந்து இவைகளை விட்டு பிரிந்து தன்னை தான் யார் என்று உணர்ந்து கொள்வதே ஆன்மீகம். தன்னுடைய ஆன்மாவை தான் தெரிந்து கொண்டு விட்டால் ஒருவனுக்கு மன அமைதி கிடைக்கும். நன்றிங்க. இப்போது இருக்கக்கூடிய நிலையிலே நான் என்னை உணர்ந்து, நான் ஆன்மா என்பதை உணர்ந்து உணர்வதற்கு எனக்கு வழிகாட்டின் குருநாதர் நான் மிகப்பெரிய தெய்வமாகும். அவருக்கு அருள் பாலித்த குருநானக்கை அவருடைய குழந்தையாக என்னை பாவித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த சமுதாயத்துக்கு சில அறிவுரைகளை சொல்வதற்கு வாய்ப்பு கிடைத்தமைக்கு நன்றியை சொல்லி